1 mm 38.1 mm. அப்ப இனி வந்து நமக்கு 45 டிகிரி இருக்கு. அதே போல 45 டிகிரி. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிள் உள்ள டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவும் அதுல உண்டு. அதே மாதிரி நோட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் 45 டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்போ சென்டர் equal to 15.9 mm. அது எங்க எழுதிருக்கா? புக்க பக்கத்துல எழுதிரோம். அது 15.9 mm. அதாவது 15.9 மணி லேயருக்கு வந்து 15.9 mm. அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு வரும்போது இதுவும் 25 வரை எழுதிங்க. நோட் பண்ணி வச்சிருங்க. மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு இப்போ 1 இன்ச்சுக்கு கேட்டது நான் அடுத்த நாள் வரும்போ அடுத்த நாள்ல திடீர்னு கேட்போம். 15.9 into 2 இதுல வருது 30 இது வந்து 2 இன்ச்சு. அதே மாதிரி 3 இன்ச்சுக்கு வரும்போது 45 டிகிரி ஸ்டாண்டர்ட். into 3 அதே மாதிரி மேலே 32 தான். சரியா? இதே மாதிரி இன்னும் 4 இன்ச்சுக்கு நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிடலாம். 45 டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்போ equal to 15.9 into 4 45 எத்தனை வருது? 45 47 வருது. அது வந்து இல்ல 63.6 அடுத்து 6 inch 45 degree elbow center அந்த 90 டிகிரி இங்க வரும்போது 45 டிகிரி elbow இல்ல புரியுதா? சரி. அப்போ இது வரைக்கும் நான் சொல்லி தந்திருப்பேன். நீ வரைச்சதும் சொல்லி தந்திருப்பேன். வார்த்தை இன்டர் எடுக்க வர நேரம் 45 டிகிரி கேட்பேன். அது எப்படின்னு நான் சொல்லி தருவேன். அதை நீங்க வரைக்கலாம். எவ்வளோ டிகிரி? 1 இன்ச்சுக்கு 38.1 mm வச்சு மைனஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் எல்போக்கு மட்டும் தான் அது சொல்லி தந்திருக்கணும். இது லாங் ரேடியஸ் உண்டு, ஷார்ட் ரேடியஸ் உண்டு, அது வேற. பட் இங்க வந்து இப்ப நமக்கு 1 இன்ச்சுக்கு வந்து என்னது 90 டிகிரிக்கு மட்டும் என்னது 38.1 mm. B கூட எவ்வளவு எடுக்கணும்? 37.5 என்னது டிகிரி. இது படிச்சிருக்காங்க. வெல்டிங் சொல்லி தரீங்க. வெல்டிங் இருக்கா? அது வரைச்சு வச்சிருக்கேன். வெல்ட் டைப் பத்தி சொல்லி தந்திருக்கீங்க. பட் வெல்ட், சாக்கெட் வெல்ட் அது எவ்வளவு வரணும்னு சொல்லி தந்திருக்கீங்க. இல்ல அப்ப அதுல வர 37.5 டிகிரி B கூட எடுக்கணும். சரியா? இங்க வந்து என்னது எல்போ சென்டர் 38.1 mm. அதாவது இது ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னே எடுத்ததுனால உனக்கு இப்பவே மறந்தாச்சு. எடுக்கலன்னு சொல்லி எப்ப எடுக்கல